புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தவர் அவர் படுத்துகிற கொடுமை இருக்கே. ஐயோ ஐயோ, மியூசிக்கல் சேரில் ஓடுறப்ப கூட நடுவில் இருக்க சேரில் முதல்ல போய் அவனாவது உட்கார முடியுமா? ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க, 10 சேர் போட்டிருப்பேன், அதில் போய் ஒரு உட்காந்துருப்பேன், மீதி உட்காராதவங்கெல்லாம் பா வெளியே. அந்த 10 சேரில் 4 சேர் எடுத்துருவாங்க, 6 சேர் தான் இருக்கும், சுற்றி ஓடுவாங்க. அதில் 15 பேர் இருப்பேன், 6 பேர் உட்காருவேன், மீதி பேர் ஓடு 3 சேர் வச்சுருப்பேன், சுற்றி ஓடுவாங்க. 2 சேரு, அப்புறம் 1 சேரு. அந்த மியூசிக்கல் சேர்லேயே நடுவில் உட்கார்ற ஒரு சேரில் உட்கார்றதுக்கு 50 ரவுண்ட் அடிக்க வேண்டியிருக்கு. கோட்டையில் முதலமைச்சர் நாற்காலியில் இவர் சைக்கிளில் வந்து ஏறி போய் உட்காருவாராம். யாரியா சினிமாவில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிற சைக்கிளை அப்படியே ஓட்டுற மாதிரி காட்டுவாங்க. கேமராவில் பார்த்தா அண்ணன் சைக்கிளில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்காரா அப்படிங்கிற மாதிரி சைக்கிள் போகுதான். இங்கேருந்து ஹைதராபாத் போவாங்க சைக்கிளில், எதுக்கு? சினிமாவில். ஆனால் நின்றுக்கிட்டு இருக்கிறதுல தான் ஓட்டிக்கிட்டு இருப்பார். இதில் மேடையில் இங்கிலீஷ் கொட்டேஷன் வேறு. I want to conclude my speech with a quotation by William Flake. Men may come, men may go, but I will go on forever. முட்டா பேலுக 2000 பேரும் கை தட்டுறாங்க. அது வில்லியம் ஃப்ளேக் சொன்னதில்லை. இது எப்படி இருக்குன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சேக்கிலார் அவர்கள் கம்பராமாயணத்தில் எழுதியிருக்கிறாரே. அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? சேக்கிலாரை பற்றியும் தெரியல, கம்பராமாயணத்தை பற்றியும் தெரியல, திருக்குறளை பற்றியும் தெரியல, இதிலிருந்தே எழுதி கொடுத்துட்டு வந்ததுங்கிறது தெரியுதா? சொந்தமாக பேச தெரியல. இங்கே வேறு என் கையில் ஒரு பேப்பர் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் 5 மணி நேரம் கொடுத்தாலும் திராவிடத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம்யா. எழுதி கொடுத்துட்டு வந்ததுங்கிறது தெரியுதா? வில்லியம் ஃப்ளேக் கொட்டேஷன். அந்த கொட்டேஷன் ஆல்ஃப்ரெட் டென்னிசன் என்பவர் எழுதிய வாக்கியம். அதை கூட ஒழுங்காக படிச்சுட்டு வராமல் எழுதி கொடுத்ததை வந்து வாசித்துட்டு நம்மள்கிட்ட இந்த திருவிளையாடலில் நாயேசு தருமி புலவர் எழுதிட்டு வந்து கவிதையை கொண்டு வந்து நான் ராஜாட்ட கொடுப்பார்ல, பார்வேண்டே என்னை பார்வேண்டே, இங்கே கவிதையை உங்கள் கவிதையை வாசியுங்கள் அப்படிம்பார். யார்? பாண்டியன் மன்னன். கொங்குதேர் வாக்க அஞ்சரை தும்பே காமம் செப்பாதே கண்டதே மொழிமா பயிரியது கையெழும் அழியதும் உழவா நீ அறியேன் பூவே. ஆஹா, அற்புதமான கவிதை. என் சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் தருவியினுடைய பாடல் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இதோ பொற்காசுகள். பக்கத்தில் நம்பால் யார்? நக்கீரன். மன்னா சற்று பொறும், புலவரே இப்படி வாரும். வரமாட்டேன், பரிசை வாங்கி கொண்டு பிறகு வருகிறார். வாரும் ஐயா, பாட்டை எழுதியது நீர்தானே? நான் தான். பின்ன மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்ததையா வாங்கிட்டு வந்து பேசுகிறேன்னு. உண்மையிலே அந்த கட்சி தலைவரை பார்த்தா மண்டபத்தில் எழுதி கொடுத்ததை வாசி கேவலப்பட்டு போய் நிற்கிறார். இதில் இங்கிலீஷ் வேற. I am hold the Periyar's quotation, Ambedkar's quotation, Anjali Ammal's quotation. என்ன இங்கிலீஷு? இப்படி தான் ஆங்கிலத்திலேயும் இந்த இதெல்லாம் இந்த இங்கிலீஷும் சேர்த்து இல்லாமல் ஒருத்தன் மேடையில் ஏட்ட படித்த பேசினான். இங்கிலீஷில் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டான். கிளாஸ் ரூமை பற்றி ஒரு 5 வரி பேசுகிறான்னா வந்து பேசுகிறான். The classroom is the fundamental unit of a school. But the mischiefs of the students are impurgable and unsahicable for the teachers. இங்கிலீஷ் வார்த்தை இப்படியே பார்த்தாரு. அன்சகிக்கபுள் இம்பொருக்கபுளா, இப்படி ஒரு வார்த்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையாடா. இம்பொருக்கபுள் அண்ட் அன்சகிக்கபுள். இங்கிலீஷையும் தமிழையும் போட்டு உழப்பி அன்டாலரபிள்ங்கிற வார்த்தை மறந்து போகவும் அன்சகிக்கபிள் அண்ட் இம்பொருக்கபிள் ஃபார் த டீச்சர்ஸ். இங்கிலீஷாக தெரிஞ்ச வாடகைங்க. தெரியலன்னா பேசாமல் தெரியலன்னு சொல்லிடு. இங்கிலீஷையும் கொலை பண்ணி தமிழையும் கொலை பண்ணாத.
நன்றி கட்ட எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேசுகிறாரு. அதாவதுங்க, நாங்கள் எதற்காக டெல்லிக்கு போனோம்னா போய் காலில் விழுந்து எந்திரிச்சதான் வெட்ட வெளிச்சமாக ஆகிப்போச்சு. அப்புறம் இப்படி நாகப்பாம்பு மாதிரி சுற்றி சுற்றி என்ன பிரயோஜனம்? செங்கோட்டையன் தனியாக போய் பார்க்குறாரு, சிவி சண்முகம் போய் தனியாக பார்க்குறாரு. அதிமுக காரங்கள்லாம் தலையில் துண்டை போட்டு எங்கடா போய் இதை முடிக்க போகிறாங்க, கொண்டு போய் இந்த கட்சியை எங்கே சேர்க்க போகிறாங்கன்னே தெரியலையன்ட்டு மொழி விதிங்க போய் கிடக்குறாங்க. சிவி சண்முகம் என்னப்பா நீங்கள் உங்கள் தலைவி அம்மானு கூப்பிட்டீங்களே, நாங்கள் ஏதாவது கேட்டோமா? எங்களுக்கு அம்மா இருக்கும்போது உங்கள் அம்மாவை எதுக்குடா நாங்கள் அம்மானு கூப்பிடணும் அப்படின்னு நம்ம கேட்டோமா? நம்மளும் சேர்ந்தான் அம்மா அம்மானு அது இப்போ போஸ்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, அந்த அம்மாவையாவது நிரந்தரமாக வச்சுருந்தீங்களா? அதுக்கப்புறம் ஒரு பச்சை சீலையை கட்டி இன்னொரு அம்மாவை உருவாக்கி சின்னம்மா அப்படின்னா அந்த அம்மா அவட எங்கே கிடக்குன்னே தெரில. இப்போ அந்த அம்மாவோட காலில் உளுந்து முதலமைச்சரானவர் தான் எடப்பாடி பழனிசாமி. என் தலைவரை கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை அவருக்கு. அந்த அம்மாவையாவது நிம்மதியாக வச்சுருந்தீங்களா? அவங்களுக்காவது துரோகம் பண்ணாமல் இருந்தீங்களா? அவங்களுக்கும் துரோகம். துரோகத்தின் மொத்த உருவமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு அவர் பேசுகிறார், எங்களுடைய தலைவருடைய ஆட்சி 2026 முடியும், இவர் தலைமையிலான அதிமுகவுடைய ஆட்சி 2026 மலரப் போகிறது அப்படின்ட்டு இவங்க போஸ்ட். புரட்சி தமிழன் எடப்பாடி பழனிசாமி 2026 ஆட்சி அமைப்பார். எம்ஜிஆர் மாதிரி தொப்பி வச்சு கூலிங் கிளாஸ் போட்டு விட்டுருக்காங்க. எம்ஜிஆர் கல்லறையிலிருந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஏண்டா என் உருவத்தை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? அந்த வெள்ளை தொப்பியும் கூலிங் கிளாஸும் அவர் ஒருத்தருக்கு தாயா நல்லா இருக்கான். நீ இந்த விருக்கு போட்டு எங்கள் தலைவர் மஞ்சள் துண்டா போட்டு உட்காந்துருக்காரு. இதில் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் நேரம் ஆகி போச்சா? எம்ஜிஆருடைய பிறந்தநாள் நடத்துகிறாங்க. அப்போ உட்காந்து அதிமுகவோட பகுதி செயலாளர் நம்ம பாபு மாதிரி ஒரு பகுதி செயலாளர் டாய் மைசெட்டுக்காரன்ட்ட எம்ஜிஆர் பாட்டை தவிர வேறு எதுவும் போடக்கூடாதா? சரிண்ணே, எம்ஜிஆர் பாட்டு மட்டும்தான். அப்புறம் நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, எம்ஜிஆர் பாட்டை வேறு பாட்டு எடுத்துகிட்டு வருவான். போடுறா பாட்டு காலைல 6 மணிக்கு சீடியை போடுறேன். உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே இமயத்தில் இருக்கும் குளிர்காம் டாய் மூஞ்சி முகரையன். எம்ஜிஆர் பாட்டு தாயா, அன்பே வாழ முதல்ல இந்த பாட்டு உதயசூரியன் பாடியிருக்காரு. அப்போ பாடினாரு, அதுக்கு என்ன சொல்கிறேன்? டாய் உதயசூரியன் கருப்பு சோப்பு எதுவும் வரக்கூடாது, அப்படி பாட்டாக எடுத்து போடுறேன். அடியிலேருந்து ஒரு சீடி எடுத்து போடுறேன். என்ன பாட்டு தெரியுமா? உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் எங்கும் சிவப்பு, ஒரு வழி நடந்தால் உயர்ந்தவர் ஆவார், பல வழி கடந்தால் தாழ்ந்தவர் ஆவார். எத்தனை பெரிய மனித என்னடா கருப்பு சிவப்பு, வேற சீடியே இல்லையா அவன்கிட்ட? ஒரு சின்ன பையலை கூப்பிட்டு நீ எடுறா ஒரு சீடியை அப்படின்னு அவன் கலைச்சி போட்டு ஒரு சீடி எடுத்தான். என்ன பாட்டு தெரியுமா? நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிவப்பா தெரியாது, இறைவன் ஒருவன் இருக்கின்றான், இந்த ஏழையின் உழைப்பில் சிரிக்கின்றான். உன்னை பார்த்து இந்த உலகம், எடப்பாடிக்குன்னே எழுதியிருக்காங்க, இந்த உலகம் சிரிக்கிறது, உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது. பார்த்தாரு பகுதி செயலாளர். நான் வீட்டில் இருந்து ஒரு சீடி எடுத்துகிட்டு வரேன்டா அப்படின்ட்டு போய் அவன் ஒரு 2 சீடி எடுத்துகிட்டு வந்தான். எம்ஜிஆர் கொள்கை பாடல்கள் அதை போடுறேன். போட்டேன். என்ன பாட்டு தெரியுமா? போடுறேன். கொள்கை பாட்டு வேணாம், அதில் ஏதாவது வருது. காதல் பாட்டில் போடுறேன் அப்படின்னு எம்ஜிஆர் காதல் பாடல்கள் சீடியை போட்டோன்னே என்ன பாட்டு வந்துச்சு தெரியுமா? கூந்தல் கருப்பு, ஆஹா குங்குமம் சிவப்பு, ஓஹோ
சம்பளம் கிடையாது அவனுக்கு. கலகம் பண்ணுறதுக்குன்னே மைசூரி போட வந்திருக்கியா நீ ராஸ்கல். நான் வேற மைசூர்காரனை பார்க்குறேன்டான்ட்டு போய் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் 4-5 CD அவனே காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றேன். நான் போடுறேன் பாரு, போடுறேன். போட்டால் என்ன பாடு தெரியுமா? சூரியன் உதிச்சதுங்க, சூரியன் உதிச்சதுங்க, இங்கே காரிருள் மறைஞ்சதுங்க, சரித்திரம் மாறுதுங்க, எல்லாம் சரியா போகுமுங்க. தலையில் துண்டை போட்டேன். ஃபைனலாக ஒரு பாட்டுறா டேய், எனக்காக வேற ஏதாவது பாட்டு போடுறா, நம்ம சின்ன வர்ற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து போடுறா. எடுத்து போட்டால் லாஸ்ட் ஃபைனல் சாங். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா ஆடிவா. கூட்டமே வந்து சேர்பாபு முன்னிலையில் திமுக சாண்டாங்க. நம்ம தலைவரே இப்படி பாடியிருக்காரா, எதுக்குடா அந்த ஈனக்கட்சியில் போய் நம்ம இருந்துக்கிட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, 2018 என் தலைவர் ஆட்சிக்கு, நீங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து என் தலைவர் தலைவராக பொறுப்பேற்ற அந்த நாளிலிருந்து அத்தனை தேர்தல்களிலும் தோல்வி. உள்ளாட்சி தேர்தலில் முட்டை, அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் முட்டை, அடுத்து 2019 பாராளுமன்ற தேர்தலிலும் முட்டை, அதற்கு அடுத்து 22 தொகுதிகளில் இடைத்தேர்தலிலும் முட்டை, 2021 சட்டமன்ற தேர்தலிலும் முட்டை, 2026 எப்படியா 100 மார்க்கு வரும்? ஏயா என்ன கிறுக்கணா நாங்கள்லாம்? இதுக்காகத்தான் கூட்டணி அமைப்பதற்காக அவர் டெல்லிக்கு படையெடுத்து போயிருக்கிறார். அந்த கூட்டணியை பார்த்தோன்னா தங்கச்சி புதுக்கோட்டை விஜயா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு உதாரணம். ஒரு இலையும் ஒரு மண்ணாங்கட்டியும் கூட்டணி பேச்சுவார்த்தை. மழை பெஞ்சா நான் கரைஞ்சிருவேன், அதனால நான் கீழே போயிடுறேன், நீ இலை என் மேலே மூடிக்க. சரி, மழை பெஞ்சா உன்னைய நான் காப்பாற்றிக்கிறேன், காத்தடிச்சா நீ ரிவர்ஸில் வந்துடு, மண்ணாங்கட்டி மேலே இலை கீழே, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டணி வச்சு ஜெயிச்சிருவான் அப்படின்னு பேச்சுவார்த்தை. மழையும் காற்றும் ஒன்றா அடிச்சிச்சு, இலையும் பறந்து போனது, மண்ணாங்கட்டி என்ற பிஜேபியும் கரைந்து போனது. எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும். யாரை பார்த்து யார்? தமிழ் மகள்னோன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா ரிக்ஷாக்காரன் பாட்டு தான் ஞாபகம் வரும். எம்ஜிஆரும் மஞ்சுளாவும் பாடுவாங்கள்ல ஒரு பாட்டு, ஆணி பொன் தேர் கொண்டு மாணிக்க சிலை என்று வந்தாய் நின்றாய் இங்கே, காணிக்கை பொருளாகும் காதல் என் உயிராகும் நெஞ்சை தந்தேன் அங்கே. எம்ஜிஆர், அழகிய தமிழ் மகள் இவள், சிறு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவென்னும் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும் அப்படின்னு அழகிய தமிழ் மகள்னு கவிஞர் வாலி எழுதிய அந்த பாடல். தமிழ் மகள் என்று கல்லூரி மாணவிக்கு பட்டம் கொடுக்கின்ற ஒரு வல்லமை எந்த இயக்கத்திற்கு இருக்கிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்துக்கு தான். அதுக்கு அடுத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அது என்னப்பா? சூரிய மகள். ஆஹா, பி சுசீலா அம்மா, அந்த வயதான 82 வயசு அம்மாவை அப்படி வீல் சேரில் கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்க பேசின பேச்சு இருக்கு பார்த்தீங்களா? நான் வயதாகி மருத்துவமனையில் இருக்கும் பொழுது எனக்கு டாக்டர் பட்டம் இசை பல்கலைக்கழகத்தில் வழங்கி 10 லட்சம் ரூபாயை எனக்கு கொடுத்த முதலமைச்சருக்கு முதல்ல எனக்கு நன்றி அப்படின்னாங்க.
இந்த பக்கம் பெரிய எழுத்தாளர் சிவசங்கரி உட்காந்துருக்காங்க. நம்ம மேயர் தங்கச்சி கேட்குறாங்க, நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க, கண்டிப்பாக 2 வரியாவது பாடணும் அப்படின்னு மேயரிட்ட கட்டளையை ஒரு பெரிய 6 முறை தேசிய விருது வாங்கிய ஒரு பாடகி மேயர் கேட்டார்கள் என்பதற்காக ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு தெரியுமா? தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சாமி என்று பெயர் பெற்ற முருகா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சாமி என வந்த என் சுவாமிக்கும் நாதனே சுவாமிநாதா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. என்ன அழகா பாடினாங்க பாரு. ஏன் இந்த கருத்தை நான் சொல்றேன்னா, ஆன்மீகத்தையும் நாத்திகத்தையும் ஒரு பாலம் போட்டு அமைத்த அமைச்சர் நம் சேகர்பாபு அவர்கள்தான் என்பதை இன்று உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறது. என் தம்பி பழனி சொன்னார் பாருங்க, விவேகானந்தருடைய பாறை. விவேகானந்தர் என்ன சொன்னார்? இளைஞர்களே எழுந்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தின் பெருமைக்காக வெளிநாட்டிலே போய் பேசிய ஒரு ஆன்மீக சிந்தனையாளர் விவேகானந்தர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பிறப்புக்கும் என்ற எல்லோருக்கும் பொதுவானவர் திருவள்ளுவர். ஆன்மீகத்தையும் சமத்துவத்தையும் ஒரு பாலத்தில், கண்ணாடி பாலத்தால் இணைத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அந்த கண்ணாடி பாலம் வேற யாரும் இல்லை, என் அருமை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் தான் ஆன்மீகத்தையும் சமத்துவத்தையும் இணைத்த ஒரு பாலம். அந்த கண்ணாடி பாலங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கண்ணாடி பாலம் எந்தெந்த ஊரில் இருக்குது தெரியுமா? அமேசான் காட்டில், ஒரு காட்டிலிருந்து இன்னொரு காடுக்கு செல்வதற்கு அமெரிக்காவில் ஒரு கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்க. அதற்கடுத்து வியட்நாமில் ஒரு காட்டுக்குள்ளே கண்ணாடி பாலம். நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு இடத்துல தான் கண்ணாடி பாலம் இருக்குது. எங்கே? பீகாரில். அதுவும் ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் கடலுக்கு மேல் முதலாக கண்ணாடி பாலம் அமைத்த ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இதை டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற அந்த பத்திரிகையில் வாக் ஓவர் த வேவ்ஸ் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி, அலைகளுக்கு மேல் நடத்தல் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி, அது எதையும் இணைத்த பாலம் அப்படிங்கிறதுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாராட்டு தெரிவிக்கின்ற அளவிற்கு ஒரு கண்ணாடி பாலம் அப்படி அமைத்த ஒரு ஆட்சி. இன்னைக்கு வாணியம்பாடி அப்துல் காதர் ஐயாவோட கவிதையை இங்கே ஒரு முன்னாடி சொல்ல நான் ஆசைப்படுறேன். அவருடைய கவிதையை நான் கொஞ்சம் உல்டா பண்ணி அந்த கவிதையை சொல்கிறேன். அற்புதமான கவிதையை. பணத்திற்காகவும் பதவிக்காகவும் கட்சி நடத்தி அடிமையாக வாழ்கின்ற எடப்பாடி பழனிசாமி ஒரு மானியம்பாடி. கட்சி பதவிக்காகவும் பணத்திற்காகவும் கட்சி நடத்தி அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு மானியம்பாடி. மானியம்னா பணம். தன்னை பற்றியே சிந்தித்து கொண்டு ஒரு நாள் ஒரு வருடத்திலே ஆட்சியை பிடிப்பேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய பனையூர் பண்ணையார் என்ற அந்த மனிதன் ஒரு தானியம்பாடி. அவர் மானியம்பாடி, இவர் தானியம்பாடி. சென்ற இடத்திலெல்லாம் கெடுதலையும் பொய்யையுமே சொல்லி இன்று தலைவர் பதவியை இழக்கப் போகின்ற அண்ணாமலை ஒரு சூனியம்பாடி. எடப்பாடி மானியம்பாடி, அவர் பனையூர் பண்ணையார் தானியம்பாடி. ஆனால் அண்ணாமலை ஒரு சூனியம்பாடி. சட்டமன்றத்தில் திராவிடத்தின் மானம்பாடிய வானம்பாடி எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற வாணியம்பாடி அப்துல் காதர் ஐயாவோட கவிதை. நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிக்கும் போது சொன்னார், வைக்கம் போராட்டத்தினுடைய அந்த 100ஆண்டு விழாவுக்கு நம்ம தலைவர் கேரளாவுக்கு போயிருக்கார். அங்கே பெரியாரை பற்றிய ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது.
அதில் பெரியாரோடு யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதற்கான புகைப்படங்கள் வரிசையாக வைக்கப்பட்டன. என்னென்ன புகைப்படம்லாம் வைக்கணும்னு அவர்கிட்ட லிஸ்ட் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் டிக்கெட் சார். எல்லா முதலமைச்சர்களும் பெரியாரோட இருக்கிற மாதிரி புகைப்படம் இருக்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் பெரியாரோட இருக்கிற புகைப்படம் ஏன் இடம் பெறலை? அவங்க நமக்கும் முதலமைச்சராக இருந்தவங்க, நம்ம அவங்கள மதிக்கணும். பெரியாரோட இருந்த அந்த அம்மையாருடைய புகைப்படத்தை எப்படியாவது தேடி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி பெரியாரிடம் ஒரு நிதி கொடுப்பதற்காக ஜெயலலிதா அம்மையார் எடுத்த அந்த புகைப்படத்தை எங்கேயோ தேடி கண்டுபிடித்து கேரளாவில் இருக்கும் அருங்காட்சியகத்தில் ஜெயலலிதா அம்மையாரும் பெரியாரும் இருக்கிற புகைப்படத்தை வைக்க வேண்டும் என்ற ஆணை பிறப்பித்த முதலமைச்சர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர். அவங்களையும் மதிக்கணும்னு இப்படி ஒரு பெருந்தன்மை உலகத்தில் எந்த முதலமைச்சருக்காவது கிடைக்குமா? அதை விட பெரிய அறிவிப்பு என்ன தெரியுமா? ஜெயலலிதா அம்மையாருடைய நினைவிடம் இருக்குல்ல, மெரினா பீச், அந்த நினைவிடத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காரு. யார்? எடப்பாடி பழனிசாமி. கட்டி முடிச்சிட்டாங்க. 6 கோடி ரூபா பாக்கி. யாருக்கு? கான்ட்ராக்டுக்காரனுக்கு. ஆட்சி முடிஞ்சு போச்சு 2021. கான்ட்ராக்டுக்காரன் 6 கோடி கிடைக்காம தலையில் கோடி துணியை போட்டுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானப்பா. உங்கள் அம்மாவோட நினைவிடத்தை கட்டினதுக்கு எனக்கு இந்த நிலைமையா அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறான். வந்து நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலுகிட்ட வந்து அழுகுறான். அவன் கொடுத்த ஃபைலை நம்ம முதலமைச்சர்கிட்ட கொண்டு போகிறாரு அண்ணன் ஏவா வேலு. இப்படி ஒரு 6 கோடியை பாக்கி வச்சுருக்காங்கன்னு சொன்னோன்னா நம் முதலமைச்சர் சொன்ன பதில், இதை ஏன் என்கிட்ட கேட்குறீங்க, அந்த 6 கோடி ரூபாயை அவர்களுக்கு தந்து விடுங்கள் என்று ஜெயலலிதா அம்மையாருடைய நினைவிடம் கட்டக்கூடிய அந்த பாக்கியவே என் தலைவன் தாயா அன்னைக்கு கொண்டு வந்து ஃபில் பண்ணாரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவரின் கையில் திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு நம்ம சகோதரிகள் இருக்காங்களே, என் தம்பி பேசும்போது சொன்னாரே அம்மா அப்பாங்கிற வார்த்தை. தமிழில் மட்டும்தான் அம்மா அப்பாங்கிற வார்த்தை எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. ஆங்கிறது உயிரெழுத்து, இம்ங்கிறது மெய்யெழுத்து, மாங்கிறது உயிர்மெய் எழுத்து. உயிர் என்ற ஆவையும் மெய் என்ற உடலையும் நமக்கு தந்து உயிர்மெய்யோடு நம்ம இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவள் அம்மா. அப்படிங்கிறதுனால தான் அம்மாங்கிற எழுத்து தமிழில். அதே மாதிரி தான் அப்பா. ஆங்கிறது உயிரெழுத்து, இப்புங்கிறது மெய்யெழுத்து, பாங்கிறது உயிர்மெய் எழுத்து. உயிரை தந்து மெய்யை தந்து என்னை உயிர்மெய்யாக திண்டுக்கல் லியோனியை இந்த மேடையில் கொடுத்தவர் என் தந்தை அப்பா. வலிகளும் பிரச்சனைகளும் தீரும்போது பயன்படுத்துகின்ற வார்த்தை அப்பா. இன்று தமிழக மக்களின் பிரச்சனைகளையும் வலிகளையும் தீர்த்த ஒரு முதலமைச்சர். அதனால தான் அவரை அப்பான்னு கூப்பிடுறான். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் என்ற உதவித்தொகை கொடுத்து இன்று 3.5 லட்சம் மாணவிகள் கல்லூரியில் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த புரட்சியை செய்த தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர். இன்னைக்கு என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஒரு கல் ஒரு கண்ணாடி போல் சினிமாவிலிருந்து அரசியலுக்குள் பக்குவமாக நுழைந்து, நல்லா கவனிங்க, ஒரு கல் ஒரு கண்ணாடி போல் சினிமாவிலிருந்து அரசியலுக்குள் பக்குவமாக நுழைந்து பல சைக்கோக்களுக்கு சவுக்கடி கொடுத்து நெஞ்சுக்கு நீதியை நிலைநாட்டிய மனிதன், மூட நம்பிக்கைகளை வேறறுத்த கலக தலைவன், நாளை இந்த தமிழகத்தை வழிநடத்தப் போகின்ற மாமன்னன். இந்த குரூப்பை பார்த்துட்டு மன்னர் ஆட்சி ஒருத்தர், எந்த மன்னரியா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டி போடுவார், எலெக்ஷனில் நிற்பாரா இளவரசர்? எலெக்ஷனில் நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரான பிறகு அந்த தொகுதியில் இருக்க கழிவறை கூட உள்ள போய் பார்த்து ஒவ்வொரு இடத்திலும் மக்களுக்கான அனைத்து பணிகளையும் நேரடியாக களத்தில் இறங்கிய ஒரு அற்புதமான தலைவன் இல்லையா என் தம்பி? 234 தொகுதிகளிலும் மக்களோடு இறங்கி பிரச்சாரம் பண்ண ஒரு குரூப்பை பார்த்துட்டு, ஒரு கட்சியை பார்த்து மன்னராட்சி.
என் தலைவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான் சம்பாதித்து உருவாக்கிய கோபாலபுரம் வீட்டை மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்துருக்காரியா? எந்த ராஜாவாவது தன்னுடைய அரண்மனையை ஆஸ்பத்திரிக்கு எழுதி கொடுப்பானா? இன்னைக்கு அந்த புதுக்கட்சி தலைவரை கேட்குறேன். பாடநூல் கழகத்தில் நிறைய புஸ்தகம் இருக்குது. 5ஆம் கிளாஸ் ஹிஸ்ட்ரி புஸ்தகத்தில் மன்னராட்சி என்றால் என்ன, மக்களாட்சி என்றால் என்னன்னு புஸ்தகம் இருக்கு. நான் கொண்டு வந்து உங்கள் கட்சிக்காரங்கள்ட்ட கொடுத்து தலைவரையும் பொதுச் செயலாளரையும் முதல்ல மன்னராட்சினா என்ன, மக்களாட்சினா என்னன்னு படிச்சுட்டு வந்து பேசுங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதாரண தொண்டன் கூட பாசிசத்தை பற்றி 1 மணி நேரம் பேசுவான். அப்படி பயிற்சி கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வருகிற 2026 மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் 2026 ஆகஸ்ட் 15 அன்றும் சென்னை கோட்டையிலே கொடியேற்றப் போவது நம் தளபதி மு.க. ஸ்டாலின். அதற்காக தொடர்ந்து உழைப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், நல்லா சொல்லுங்க. டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்.